கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை சங்கீதம் 119 அதிகாரம் 16 வசனம். உமது பிரமாணங்களில் மன மகிழ்ச்சியாயிருக்கிறேன், உமது வசனத்தை மறவேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் நம் வாழ்வில் அப்பியாசித்து அதன் மூலம் நன்மைகள் கிடைக்கும்போது, அல்லது கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேறும்போது மனமகிழ்ச்சி உண்டாகும். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேற வேண்டுமானால் அந்த வசனத்தை மறவாமல் தினமும் நமது தியானத்தில் வைத்து தியானிக்க வேண்டும், ஜெபிக்கவும் செய்ய வேண்டும். அந்த வசனத்தை மறவாது நம் இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கர்த்தரிடத்தில் விசுவாசம் பெருகுவது மட்டுமில்லாமல் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறின காரியத்தை சாட்சியாக மற்றவர்களிடத்தில் சொல்லி கர்த்தரை துதிக்க முடியும். அதனால் கர்த்தர் உங்களுக்கு தரும் ரேமா வார்த்தைகளை உங்கள் டைரியிலோ அல்லது குறிப்பு புத்தகத்திலோ எழுதி வைத்து மறக்காமல் ஜெபியுங்கள். ஆண்டவர் நிச்சயம் அந்த வார்த்தைகள் மூலமாக உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்வார்.